ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்து தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து ஒரு மசாலா அரைச்சி நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வழக்கமாக பீட்ரூட் வந்து சில பேருக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி இனிக்கிற மாதிரி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது அந்த இனிப்பு சுவையெல்லாம் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே கருவேப்பிலை, வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ வந்து 2 பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட்டு இந்த மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா பொடி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி துருவி தான் சேர்த்துக்குவேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறையா கொடுக்கலாம் அந்த மாதிரி துருவி சேர்த்து கொடுக்கும்போது. அடுத்ததான் காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பூண்டு வந்து சின்னதாக இருந்தால் 2-3 பல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா கோர்ஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி பீட்ரூட்டும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு, நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் ராவாக சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பீட்ரூட் நல்லா வெந்து ரெடி ஆகிட்டு, ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாதத்தோட கூட நம்ம வந்து நல்லா பரட்டி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.